கிறிஸ்துவுக்குள் அன்பான கலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால், ஏசாயா 52:12 வருது. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 52:12. கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறவர், அதனால் நாம் என்ன செய்தவர்கள் இருக்கோம் பயப்படவில்லை. அதில் வாக்குத்தத்தம் என்னென்னா, அவர் நம்மை காக்கிறவர், நமக்கு பின்பாக நம்முடைய காரியங்களை காக்கிறவர். ஒரு நடந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் தெரியும், சென்னையில் எக்மோர் ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷனில் என்ன உங்களுக்கு தெரியும், அங்கே ரொம்ப நெருக்கடியாக இருக்கும், கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அது என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். ஆட்டோ அந்த மாதிரி பார்க்கிங் ஏரியா அதெல்லாம் தாண்டி தான் எல்லோரும் போனோம். அப்படி ஒரு நேரத்தில் என்ன சொன்னேன், ஒரு பெண்மணி ஒரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக வேகமாக உள்ளே ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது அந்த ட்ரெயின் சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் போகிற ட்ரெயினாக இருந்துச்சு. அதனால் அந்த டைமில் அவங்க ஓடி போகிறதுக்கு முன்னாடி ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இருந்தாலும் அந்த சகோதரி என்ன செய்ய, தன் கையில் ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாக என்ன செய்கிறாங்கன்னா ஓடி ஏறுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அதனால் அவங்களால முடியல. அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க பிளாட்பாரத்தில். இப்படி விழுந்த பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் பதட்டம் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியல, நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க கூட, யாராச்சும் ஏதாச்சும் ஓடுகிற ட்ரெயினில் இல்லை ஒருத்தர் ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்கல்ல, ஓடி ஏறும்போது விழுந்துட்டாங்கன்னா அவங்களோட இங்கே கீழே நிற்கிறவங்க ரொம்ப பதப்பதப்பாக இருப்பாங்க, ரொம்ப படப்படன்னு ஆயிரும், கத்துவாங்க அந்த மாதிரி. அப்புறம் அந்த சகோதரி கீழே விழுந்து அப்புறம் எழுந்திரிச்சு எல்லாரும் அந்த சகோதரி ட்ரெயின் போயிடுச்சு. ஆனால் அந்த சகோதரி அந்த ஸ்டேஷனில் நிற்கும் பொழுது, அந்த பிளாட்பாரத்தில் நிற்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா, எல்லோரும் கிட்ட ஓடி வரும்பொழுது அந்த சகோதரி ஒரு வார்த்தை சொன்னாங்க, கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், அவருடைய கிருபை எனக்கு இன்றைக்கி போதுமானதாக இருந்தது. நான் ஒரு வேளை கீழே விழுந்து மறித்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் என் நிலைமை எப்படின்னு இருக்குன்னு தெரியும். அங்கே சுற்றி இருந்தவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சா, இப்படியும் மக்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாலும், என் தேவன் என்னை காப்பாற்றிட்டா, நீங்கள் என்ன செய்யாதீங்க, வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொன்னான். அப்போ தான் அவங்க சொன்ன வசனம் தான் இது, என்னென்னா, இஸ்ரவேலின் தேவன் எனக்கு முன்பாக போகிறார், தேவன் எனக்கு முன்பாக போகிறார், அவர் என் பிறகே என்னை காப்பாற்றுவார். அதை இன்னைக்கு நமக்கு சொல்கிற வாக்குத்தத்தம் என்னென்னா, இஸ்ரவேலின் தேவன் நம் பின்பாக நம்மை காக்கிறார். ஆகையால் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பயப்படத்தால். எல்லாருக்கும் ரொம்ப பயம். ஏன்னு சொன்னால் 2023 நமக்கு என்னது பெரிய சேதங்கள் இல்லை. ஸ்பெஷலாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப சேதம் நடந்திருக்கு. வடக்கும் சரி தெற்கும் சரி, எந்த சைடு பார்த்தாலும், நார்த்தாக இருந்தாலும் சரி சவுத்தாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் என்னது மழையால் எல்லாரும் பாதிக்கப்பட்டோம் இல்லைங்களா. அதனால் இதற்கு மத்தியில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் என்னன்னா, பயப்படாதிருங்க. ஏன்னு சொன்னால், அவர் கர்த்தர் உங்கள் முன்பே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார் அப்படின்னு சொல்லுறது. ஒருவேளை 23 நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சேதங்கள் எல்லாத்தையும் குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. அதனால தான் அவர் நமக்கு அதனான வசனங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் நம்மை ஆதரிப்பார், ஒருபோதும் அவர் நம்மை கைவிட மாட்டார் அப்படின்னு சங்கீதம் 55:22 நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாத நமக்கு நேடும் துன்பங்கள் வியாகுலங்கள் வழியாக என்ன சொல்கிறது, வியாதிகள் எல்லாவற்றையும் செய்யாது கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் போக்க வல்லவராயும் இருக்கிறார். அதனால் அவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுக்கும். நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்படின்னு சொல்லி சங்கீதம் 121 நீங்கள் பார்க்க முடியும். அதுலேயே 121 உங்கள் கால்களை தள்ளாட ஒட்டார், உங்களை காக்கிறவர் உறங்கார். ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் நமக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் பயம். 23 இவ்வளோ சேதத்தை அனுபவித்தோம், இவ்வளோ வியாதிகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். ஆனால் கூட 24 எப்படி இருக்க போதும் அப்படின்ற ஒரு பயமும் நமக்கு இருக்குது. அந்த பயத்தை கொடுக்குற அந்த சாத்தானை நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நம்பணும், விசுவாசிக்கணும். அதை நம்ம என்ன செய்யணுமா, விசுவாசிப்பது மட்டும் இல்லை, அதில் உறுதியாக இருக்கணும். நம்முடைய சோர்வுகளை அல்லது நம்முடைய காரியங்களை குறித்து நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு நம்மை காக்கிறவர் இப்போ இல்லை, உறங்குதில்லை. அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு முன்பாக போகிறேன், உங்களை பின்னாடி இருந்து காத்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்பேற்பட்ட அன்பான தேவன், இப்பேற்பட்ட அன்பான வாக்குத்தத்தங்களை நமக்காக இந்த வேதத்தில் கொடுத்துருக்குறாங்க. அந்த வேதாகமத்தை நம்ம என்ன செய்யணும், அதிகமாக நேசித்து அதை வாசிக்கும் பொழுது அது நமக்கு என்ன செய்யும், ஒரு புது பலத்தை தரும், புது தெம்பை தரும். இதை குறித்து நமக்கு
பயம் தேவையில்லை. தேவன் நம்மை காப்பதற்கும் அவர் நம்முடைய கரங்களில் நம்மை ஒப்படைக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். அவர் நம்மளை காக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்? அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கணும். அப்படி நம்ம ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களை நாம் கை கொள்ளும் பொழுது, அவருடைய அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களை நாம் கை கொள்ளுகிற பொழுது அப்படி நம்ம இருக்கிறான் ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருப்பார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். எப்போ நம்ம அவருக்கு பிரியமான காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது அவரோட செய்வார் நம்மோட கூட இருக்க வல்லவராக இருக்குது. அவர் கொடுத்த வாக்குத்தத்தை நம்மளை நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்? அடுத்த நம்ம ஒப்பு கொடுக்கணும். நாம் ஆண்டவத்தில் ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னால் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் செய்வார். ஏற்ற வேலையில் என்ன செய்வார்? நிறைவேற்றி தருவார். அப்பேற்பட்ட ஒரு அன்பான தெய்வம் நம்மை ஆராதிக்கிறார். அப்படி யாரும் இந்த அன்பான தெய்வத்தை கண்டு கொள்ளவில்லை அப்படின்னு இருப்பாங்க, உங்கள் நண்பர்கள் யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யுங்க? அந்த தெய்வத்தை நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து அவற்றில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னால் அவங்களும் தெய்வடைய அன்பை ருசி பார்ப்பதற்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். கடந்த ஆண்டு முழுதுமாக ஆண்டவர் இத்தனை நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? ஒவ்வொரு நாளைக்கு ஒரு காரியங்களே உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யார் அந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யலாம்? அவங்க சாட்சிகளை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதனால ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் முன்னே போகிறார், நீங்கள் என்ன செய்யறது? பயப்படாதீங்க, நீங்கள் போங்க. முன்னே போகிறதுனால பின்னாடி என்ன நடக்குதுப்பாங்க? பின்னாடி நம்மை காக்கிறவராக இருக்கிறார். பேர்பட்ட வல்லமை உள்ள தேவங்களோடு இருக்கிறார். தைரியமாக நம்ம என்ன செய்வோம்? கடந்த காரியங்களை நினைத்து பயப்படாதபடிக்கு வருகிற நாட்களில் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்ற பெரிய நம்பிக்கையோடு நம்ம ஆண்டோடைய பாட்டில் நம்ம தினமும் ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்துகிற பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய அன்பில் நிலைத்திருக்கும்படியாக உடைய அன்பை எவ்வளோ பெரியது, நீ எங்களுக்கு முன்பாக செல்கிறீர், எங்களுடைய வழிகளை எல்லாம் காக்கிறீர், எங்களுக்கு என்ன நேரிடப் போகிறது என்பதை அறிந்து எங்களை பாதுகாக்கிறீர் சாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சாட்சிக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எதை செய்தாலும் என் நன்மைக்கு எதுவாய் செய்வீர் என்று சொல்லி நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள நீங்கள் கிருபை சாங்க. அதற்கான விசுவாசத்தில் நாங்கள் பலப்பட நிற்கிற செய்ய இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேராக ஆசீர்வதி சாமி. இந்த ஊழியத்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய விசுவாசத்திற்கு அவருடைய பார்த்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அவருடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி ஆண்டவருடைய அன்பை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதற்கான முயற்சிகளை எடுக்கிற இந்த காரியங்களை செய்கிற அந்த குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் சுவாமி. அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லோருக்கும் தேவைகள் எல்லாம் சந்தித்திருந்து கடந்த நாட்களில் கடந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு போதுமானவராக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் புதிய வருடத்தில் கால் வைக்கும் பொழுது ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து உடைய கிருபையினாலும் இறக்கங்கள் நாங்கள் முடிசூட்டப்பட்டவர்களாக அந்த வருடத்தை நாங்கள் வருடத்தை எதிர்நோக்கி செல்ல நீர் எங்களுக்கு பலத்தை தர வேண்டுமாய் கெச்சி கொண்டாடுவோம். எங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற எல்லா சோர்களையும் நீக்கி போடுங்க. சாத்தான் ஏற்படுத்துகிற எல்லா தைரியத்தையும் நீங்கள் நீக்கி போட்டு தைரியமுள்ள ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய, நம்பிக்கை உள்ள ஆவி உள்ளவர்களாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வதாக கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. நாங்கள் விசுவாசத்தில் குறைவுபட்டு போய்விடாதபடிக்கு எப்பொழுதும் நாங்கள் நம்பி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. இது ஆண்டவரே, நீர் வரும் பொழுது உடைய ராஜ்யத்தில் எங்களை நீர்த்தள்ள வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென். ஆமென்.